சித்தி சித்தி எனக்கு உங்கள மாதிரி கலெக்டருக்கு படிக்கணும் தான் ஆசை சித்தி. வாவ், கண்டிப்பா கலெக்டருக்கு படிக்கலாம். சரியா சித்தி? சித்தி இவ முதல்ல 5ஆம் கிளாஸ் பாஸ் ஆறாளான்னு பாருங்க. ஏண்டி லூசி, நீ 8ஆம் கிளாஸ் பாஸ் ஆறியான்னு பாருடி. நான் தான் இங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், நீ என்ன உன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்? நானும் சீக்கிரம் வாங்குவேன் பாரு. நீ 8ஆம் கிளாஸ்ல இருந்தானே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிருக்க, நானும் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது வாங்குவேன். சித்தி முதல்ல 5ஆம் கிளாஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆறாளான்னு பாருங்க, அதுக்கப்புறமா ஐஏஎஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆறாளான்னு பாப்போம். ஏம்மா இங்க பாருங்கம்மா. ஏண்டி சித்தி வந்திருக்கல்ல, என்ன வேணாலும் அவட்ட கேட்க வேண்டியதானே, என்னையே உயிரை வாங்குறீங்க? ஐயோ அக்கா, அவளுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாளே அக்கா. உங்களுக்கு என்னடி பிரச்சனை 2 பேத்துக்கும்? ஆமா ஆமா, சோனி சொல்றா அவ சித்தி மாதிரியே கலெக்டருக்கு படிக்க போறாளாம். ஆமா ஆமா, உங்க சித்தி படிக்கிற பாட்டுக்கு நீங்க வரையா? சும்மா இருங்களேன் டி. எம்மா நான் எதுக்காக இதே மாதிரி முடி வச்சிருக்கேன் தெரியுமா? சித்தி இதே மாதிரி வச்சிருக்காங்கல்ல அதான். சோனி, மண்டைக்கு மேல சித்திய மாதிரி முடிய வெட்டினா மட்டும் பத்தாது, மண்டைக்குள்ளேயும் சித்திய மாதிரி கொஞ்சம் மூளை இருக்கணும். ஆமா, அப்படியே உங்க சித்தி கலெக்டர் ஆயிட்டா பாரு. அவளும் பரீட்சை எழுதுறா எழுதுறா எழுதுறா, பல வருஷம் எழுதுறா. எனக்கு அப்படி சொல்றீங்க? 2 வருஷம் தானே ஆகுது. போடி போடி, அண்ணன் டெய்லி ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு உனக்கு எப்பதான் கல்யாணம் ஆகுன்னு. வர்ற மாப்பிளையும் தள்ளி தள்ளி தட்டிட்டே இருக்க. நினைச்சு நீ பாசமா வீட்டுக்கு கூப்பிடும் போதே எனக்கு இதுல ஏதோ உள்குத்து இருக்கும்னு தெரியும், அதான் வரமாட்டேன்னு சொன்னேன். அண்ணன் தான் போப்போன்னு சொன்னனால வந்துட்டேன். பின்ன நெட்டி, புள்ள வயசுக்கு வந்தது வீட்டு பக்கம் வரல, இப்ப வந்து ஒரு 10-20 நாள் தங்குன்னா ரொம்ப ஓவரா தான் பண்ற. எக்கா, அண்ணன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் தான் நானே ஹாஸ்டல்ல போய் தங்கி படிச்சிட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரி சொன்னு வச்சுக்கோயே, லீவ் கூட எடுக்காம உன் வீட்டுக்கு வர மாட்டேன், ஃபுல்லா அங்க உட்காந்து படிப்பேன் பாத்துக்க. ஆமா சித்தி, எங்க அம்மா தலை பெருந்தல்லே இருக்கு. பேசாம நானும் உங்க கூட ஹாஸ்டல் வந்துடுறேன். அங்க போய் 5ஆப்ல பாஸ் ஆறதுக்கு படிக்க போறியா? உன் பிள்ளைங்களோட நல்ல காமெடியா இருக்குக்கா. என் கவலை எல்லாம் அவங்கள பத்தி இல்லட்டி, உன்னை பத்தி தான். என்னக்கா கவலை? நான் தான் படிச்சு கலெக்டர் ஆக போறேன்ல, பத்தியா உன் இளைய பொண்ணு இந்த மாதிரியே கலெக்டர் ஆக போறாளாம். ஆமாம்மா ஆமா, சும்மா இருடி. இவளே கலெக்டர் படிக்கன்னு கல்யாணம் முடிக்க மாட்டேக்கா. நீயும் அவள மாதிரி ஆயிராத. ஏம்மா, அதுக்காக சோனிக்கு 5ஆ படிக்கலையே கல்யாணம் பண்ண முடியும்? சோனி, நீ வேணாலும் கல்யாணம் பண்ணி கேட்டி, எனக்கு கலெக்டர் முன்னாடி கல்யாணம் வேண்டாம். விளங்கிரும், பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லி கொடுக்கடி கலெக்டர்மா. சரி, இப்படி மசமசன்னு இருந்தா எப்படி? தீபாவளி எதுமா வெளியே வந்து வேட்டை வெடிக்கலாம்ல? எக்கா, வெடியை வைக்கும்போது ஏதாவது சொன்ன அப்புறம் பொருத்தி உன் மேல போட்டுரும் பாத்துக்க. அதை செய்ய சித்தி, பொத்தி வெடியை போடுறதான் போடுறீங்க. எங்க அம்மா வாயில போடுங்க. இருடி, நல்ல பழுக்க காய்ச்சி 2 கரண்டி எடுத்துட்டு வரேன், ஆளுக்கு ஒன்னா போடுறதுக்கு. பாத்தேடி எரும மாடு சோனி, நீ என்ன பண்ணாலும் அம்மா என்னையும் சேர்த்து திட்டிக்கிட்டு இருக்கா. ஏன் சித்தி, எப்படிதான் எங்க அம்மா கூட நீங்களாம் வளர்ந்தீங்களோ, யாரும் எப்படி நீங்க 2 பேரும் எப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களோ அதே மாதிரிதான் நானும் உங்க அம்மாவும் சண்டை போட்டுட்டே தான் இருப்போம். வெளியில வாரீங்களா எப்படி? ஐயா, எங்க அக்கா இன்னும் அதே மாதிரிதான் இருக்கா, ஒரு சொட்டு கூட மாறல. நான் எங்க அக்கா எங்க அப்பா 3 பேரும் பயந்து பயந்து தான் டெய்லி வாழ வேண்டியதா இருக்கு. எங்க விதியை மாத்தவா முடியும்? சித்தி, நீங்க இங்க இருக்கிறது நல்லா இருக்கு, ஆனா எங்க அம்மா உங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்க போல. எம்மாடியோ, இப்படி இருந்தேன்னா உங்க கூட விளையாடிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும். நான் 2 நாள் இருந்துட்டு ஹாஸ்டல் பார்த்து ஓடிடுவேன்ப்பா. கூப்பிட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? வாங்கிட்டு நான் கலெக்டர் ஆகி வெடியே போடக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறேன். சித்தி, நீங்க கலெக்டர் ஆனீங்கன்னா இந்த கொரோனா பாஸ் மாதிரி ஒவ்வொரு வருஷம் பாஸ் மாதிரி ஆர்டர் போட்டுருங்க சித்தி. சோனி, எப்படி ரிசல்ட் வர நாள் இருக்கு சோனி. 5ஆம் கிளாஸ் நீயா பாஸ் ஆனாதான் ஆச்சு, சித்திலாம் வந்து பாஸ் பண்ண விட முடியாது. 5ஆம் கிளாஸ்ல பாஸ் ஆயிடுவேன், ரொம்ப ஓவரா பண்ணாதானே. அதான் அடுத்த மாசம் பரீட்சை வைக்காங்கல்ல, பரீட்சை ரிசல்ட் வரையும் தெரியும் நீ 6ஆப்பா திரும்பவும் 5ஆப்பான்னு. உன் தலை பாஸா இல்ல பெயிலா போக போக தெரியும். உன் தலை தான் தெரியும். எக்கா, என்ன இது தீபாவளி நீ சொல்லும் போதே நினைச்சேன், பார்த்தா உண்மையிலே தீபாவளி கொண்டாடுற மாதிரியே படுறாங்களே. ஆமாண்டி, எங்க ஊர்ல எல்லாம் நல்ல திருவிழாவை தீபாவளி மாதிரி தான் கொண்டாடுவாங்க. சித்தி சித்தி, பார்த்து உங்க மேல பற்ற போகுது. நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஐஏஎஸ் ஆபீசர். ஆமா, பெரிய ஆபீசர். ஏம்மா, எப்ப பாரு எங்களை மாதிரியே சித்தியும் திட்டிக்கிட்டே இருக்காதம்மா. ஏண்டி, அவளுக்கு காலகாலம் கல்யாணம் ஆகி உங்களை மாதிரி 2 பிள்ளை பெத்தனா அது உங்க கூட சேர்ந்து விளையாடும்ல. எக்கா, உன் பிள்ளைகள் சேர்ந்து விளையாடுறதுக்கு வேண்டி நான் கல்யாணம் பண்ணணுமோ? எம்மா, நாங்க சித்தி கூட விளையாடிட்டு போயிடுறோமே. பாத்தியா, உன் பிள்ளைக்கு இருக்க அறிவு கூட உனக்கு இல்லக்கா. ஏண்டி, அவளுக்கு வயசு என்ன, உன் வயசு என்ன, இவளுக்கு கூட நீ சேர்ந்து விளையாடவா? விளங்கிரு வெள்ளிக்கிழமை சண்டை. என்ன ராணிக்கா, திருவிழா பார்க்க தங்கச்சி வந்திருக்க போல. வந்திருக்கேன். டி பாப்பாத்தி, திருவிழாவுக்கு விருந்தாளி வந்தானே வெளியிலே வரல. இது உங்க வீட்டு பக்கத்து வீட்டு அக்கா தானே? ஆமா ஆமா, எங்க அம்மா மாதிரியே இதுவும் ஒரு லூசு தான். காதுல விழுந்துராம டி. அவங்க விழுந்தாலும் விழாத மாதிரி சமாளிச்சுப்பாங்க டி. ஆமா ராணிக்கா, உங்க தங்கச்சி ஏதோ கலெக்டருக்கு படிக்கிறா, சென்னையில இருக்கன்றீங்க, எப்படி லீவ் எடுத்து வந்தா? அவளாட்டி வரமாட்டேன்னு தான் சொன்னா. நான் தான் வலுக்கட்டாயப்படுத்தி வர சொன்னேன். நான் சொல்லி அவ கேக்குறது இல்ல, என் பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்களேன்னு வந்துட்டா. ஆமாக்கா, போன மாசம் கூட ஒரு மாப்பிள்ளை போட்டோ வந்துச்சு, பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களா, என்னாச்சு? ஏண்டி, உங்க அம்மா ஊரெல்லாம் எனக்கு தாண்டி மாப்பிள்ளை பார்த்துட்டே இருப்பாளோ? அது ஏன் கேக்குறீங்க சித்தி? எங்க அம்மாக்கு டெய்லியுமே இதான் வேலை. எங்கிட்டி, மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்காரு, கை நிறைய சம்பாதிக்கிறாரு, அதுவே போதும் பத்துக்க குடும்பம் நடத்துறதுக்கு. 2 லட்சம் சம்பாதிக்காருடி. ஆனா இவ ஒருத்தி வந்தா, நான் கலெக்டர் ஆகி நான் சம்பாதிச்சு விட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அடம் பிடிக்கிறாளேட்டி.
என்னக்கா சொல்றீங்க 2 லட்சமா? சரி டி, வாயை பழக்காத. ஒரு 50,000 வச்சுக்கையேன். அட பாவி, 50,000க்கு 2 லட்சம் எங்க இருக்கு? என்ன புழுகு புழுகுறா பாரு. பின்ன என்னக்கா கட்டிக்கிற வேண்டியதானே? 50,000 பத்தாதா குடும்பம் நடத்த? நீதான் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. மாப்பிள்ளை நல்லா பாக்குறதுக்கு அழகா இருக்காரு. எம்மா மீனா குமாரி, இங்க வாம்மா. பாப்பாத்தி அக்கா, உனக்கு தெரியல, சத்தம் போடுறி. அக்கா நல்லா இருக்கீங்களா? வீட்டுல அண்ணாலாம் நல்லா இருக்காங்களா? உங்க பாப்பா நல்லா இருக்காளா பூமாரி? பரவாயில்லையம்மா, என் பொண்ணு பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க? பின்ன என்னக்கா, நம்ம படிக்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கணும்ல, அதனால பாக்குறது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறேன்க்கா. போன லீவுக்கு வந்தப்ப உங்க பொண்ணை பார்த்தது. ஆமா, உங்க பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டாளா? இல்லம்மா, பெரிய பொண்ணாயி 25 வயசு ஆச்சு. நீயே இன்னும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. அவெல்லாம் பெரிய பொண்ணாயி என்ன பண்ண போறா? அட கிறுக்கி, உன்கிட்ட கேட்டது தப்பா போச்சே. சொல்லிட்டி, நல்லா அவ புத்தியில உரைக்கிற மாதிரி இன்னும் 4 வார்த்தை சொல்லு. சரிக்கா சரிக்கா. ஏம்மா, காலகாலத்தை அதை பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி வச்சிடணும். பெரியவங்க கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம் தானே சொல்றாங்க. நீ யாராச்சும் விரும்புனா சொல்ல வேண்டியதானே? எங்க அண்ணன் அவளுக்கு எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருந்தாலும் கட்டி வைக்கலாம் ரெடியா இருக்காரு. ஆனா அவதான் புக்கும் கைமாவே தெரியுறா. நான் உண்மையிலே விரும்புறேன், என் படிப்பை தான் விரும்புறேன். இப்படி பேசி பேசி கொள்ளாதட்டி. நீ எப்ப கல்யாண சாப்பாடு போடுவேன்னு நாங்கெல்லாம் காத்து கிடக்குறோம். எக்கா, உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா நான் வேணாலும் ஆன்லைன்ல பிரியாணி வேணாலும் ஆர்டர் பண்ணி தரேன். ஆனா என் கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசாதீங்க. பாட்டியாட்டி எப்படி பேசிட்டு போறான்னு. சரி விடுங்கக்கா, இன்னும் 4 நாள் இங்க இருப்பல்ல, பேசி பேசி மாத்திடுவோம். அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் மண்டைய பாரு எத்தான் தண்டி இருக்குன்னு. எக்கா எக்கா, என்னடி என்னக்கா இது? எல்லாரும் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாருடி பாரு, நான் ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நீ கூட இருந்து பார்த்தா தானே தெரியும். நீ ஏன் பதில் சொல்ற? அவங்க பாட்டில் சொல்லிட்டு போறாங்கன்னு விட வேண்டியதானே? அப்படி சொல்லுங்க சித்தி. ஐயோ, இவளை எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறோட்டு என் உயிர் போயிரும் போல. சோனி, போன தடவை நீ கூட இந்த மாதிரி முளைப்பாரி எடுத்துட்டு இருந்தல்ல? ஆமா சித்தி, இப்பதான் வயசுக்கு வந்து பெரிய பொண்ணு ஆயிட்டல்ல, அம்மா அடுத்த வருஷம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நான் எடுக்கிறேன்னு சொன்னாலும் அம்மா என்னை எடுக்கவே விட மாட்டேங்க. ஆமா, இவ வீட்டுல ஒரு குண்டாவை எடுத்துட்டு போனாலே டொம்முன்னு போட்டு உடைச்சிருவா. மண்டையில் இவ்வளவு பெரிய அண்டா வச்சுக்கிட்டு நின்றுவாளாக்கும். போடி எரும மாடு. என்னடி, திருவிழா பார்க்க வந்த இடத்துலயும் ஒரே கலப்பல சண்டை போடுறீங்க? வேற ஒண்ணு இல்லக்கா, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். என்ன ராணி, என்ன வேலை நடக்கு? ஏக்கா, திருவிழா பார்க்க வந்த இடத்துல கூட்டி பெருக்கி சாணியக்கா அள்ள முடியும்? அப்படி கேளுங்கம்மா. என்ன தங்கச்சி வந்திருக்கா போல? மீனா குமாரி, உனக்கு இவங்கள ஞாபகம் இருக்கா? அந்த நயன்தாரா ஆண்டி தானே இவங்க? நீ அக்கானே சொல்லலாமே. கல்யாணம் முடிக்கலன்னு என்ன பார்த்து ஆன்டின்னு சொல்ற? அக்கா தான் சொன்னாங்க. என் வயசுல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காமே. உனக்கு தான் 25 வயசு ஆகுதாமே. என் வயசு, என் பொண்ணுக்கு 18 வயசு தான் ஆகுது. இக்கா, உங்க பொண்ணுக்கு 20 வயசு ஆகுதுலக்கா. நீ கணக்கு தப்பா பாக்கட்டி. ஆமா, உன் தங்கச்சிக்கு எப்போ கல்யாணம்? இவங்க பொண்ணுக்கு எப்போ 20 வயசு ஆகுதோ அப்பதான் எனக்கு கல்யாணம். 3 வருஷமா 18 வயசுனே சொல்லிட்டு இருக்காங்க. சரியே சொன்னீங்க சித்தி. எக்கா, எல்லா ஊர்ல இருந்து மாப்பிள்ளை வந்துகிட்டே இருக்குக்கா. ஆனா கல்யாணம் தான் நடக்கவே மாட்டேங்கி. ஏதோ தடையாவே இருக்கு. நம்ம ஊர் கோயில்ல மஞ்சக்கயிறை வாங்கி ஆலமரத்துல கட்ட சொல்லுட்டி. அது உடனே கல்யாணம் ஆயிரும். யாருக்கு? நான் மஞ்சக்கயிறை கட்டினேன்னா ஆலமரத்துக்கு தான் கல்யாணம் ஆகும். இந்த பாரு, இப்படி எல்லாம் பேசாதட்டி. பின் எனக்கா, என்னப்ப எனக்கு கல்யாணம் ஆகாத மாதிரி பேசிட்டு இருக்க? நான் தானே வேணான் இருக்கேன். இப்படி எல்லாம் பேசினா சாமி குத்த ஆயிரும் ராணி. காலகாலத்துல இவளுக்கு ஒரு நல்ல கல்யாணம் ஆகட்டும் நினைச்சுக்கிட்டு நான் தாங்க மஞ்சக்கயிறை வாங்கி கட்ட போறேன். 25 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகலாம். உன் மனசு என்ன பாடுபடுன்னு எனக்கு தெரியுமட்டி. கூட பிறந்தவளுக்கு கல்யாணம் ஆகலாம் எவ்வளவு கவலை இருக்குன்னு உங்களுக்கு புரியுதுக்கா. ஆனா என் கூட பிறந்தவளுக்கு புரியலையேக்கா. அடுத்த பொங்கலுக்காவது அவ வீட்டுக்காரோட வாராளான்னு பாப்போம். வருஷம் தனியாவே வாரா. இன்னும் அவங்க பேசுறத கேட்டியே இல்லையா? அடுத்த திருவிழாக்காதே உன் வீட்டுக்காரோட வருவியான்னு கேட்டு போறாங்க. ஆமா, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அவங்களே தனியா தான் வராங்க. வீட்டுக்கார கூட வராங்க, பின்ன எதுக்கு நான் வீட்டுக்கார கூட வரணும்? அப்படி கேளுங்க சித்தி. ஏண்டி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க டி. கல்யாணம் பண்ணி உன்ன மாதிரி குழந்தை பத்தி இப்படி சும்மா வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கவா? சும்மா இருக்கா? நான் கலெக்டர் ஆக முன்னாடி எதையுமே யோசிக்க மாட்டேன். சித்தி, அம்மா இப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் கண்டுக்காதீங்க. படிச்சு எப்படியா கலெக்டர் ஆயிருங்க. நீ என்னடி சொல்ற? படிச்சு கலெக்டர் ஆனா உனக்கு தானே பெருமை. ஆமா சித்தி, வயசுக்கு வந்ததுக்கே எங்க அம்மா என்னை இந்த பாடுபடுத்துறாங்க. உங்களுக்கு கல்யாணத்துக்கு என்ன பாடுபடுத்துவாங்கன்னு எனக்கு நல்லா புரியுது சித்தி. ஏண்டி, கல்யாணத்துக்கு வரவோ ஒரு புடவையாவது கட்டிட்டு வர வேண்டியதானடி? ஏக்கா, நான் முதல்ல தெரியாதவங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வர்றதே பெரிய விஷயம். இதுல புடவை வேற கட்டிட்டு வரணுமா? சும்மா இருக்கா? வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேங்கக்கா. என்ன மீனா குமாரி, வீட்டுக்காரர் வரலையா? யார் வீட்டுக்காரரு? உங்க வீட்டுக்காரா? அவர் வந்திருக்காரா வரலையான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏண்டி எருமை,
அவ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சு உன் வீட்டுக்கார கேக்குறாட்டி. ஓ என் வீட்டுக்காரரா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஒன்னா வருவாரு. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. என்னக்கா உங்க தங்கச்சிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? போன வருஷமே மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிட்டீங்களே. உனக்கு தாண்டி போன வருஷம் தெரியும். நான் 3 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன். இன்னும் 30 வருஷம் ஆனாலும் சரி நான் கலெக்டரா முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பாத்தீங்களா ராணியக்கா, போன வருஷமே என் தங்கச்சி படிச்சு முடிச்சா. இப்ப பாருங்க ஒரே வருஷத்துல கல்யாணம் ஆயிட்டு. ஆனா உங்க தங்கச்சிக்கு இன்னும் அந்த குடுப்பன வரலையே. அதான்டி. உங்க தங்கச்சி இதே மாதிரி காலகாலத்துல கல்யாணம் பண்ணியிருந்தா இப்ப 2-3 குழந்தை இருக்காது. ஏன் முத குழந்தை ஸ்கூலுக்கு கூட போயிருக்கும் எனக்கா? இல்ல ஸ்கூலுக்கு இல்ல, என் குழந்தைலாம் காலேஜே போயிருந்திருக்கும். என் வீட்டுக்கார பத்தி விசாரிக்கிறது இருக்கட்டும், உங்க வீட்டுக்காரே ஏதோ ஒரு பொண்ணு வெள்ளையா இருக்கு அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு, அதை போய் பாருங்க. ஐயோ என் வீட்டுக்காரரா? அவர் ரொம்ப வீக்கான ஆளாச்சே. முதல்ல என் வீட்டுக்கார போய் பிடிக்கிறேன். ஏன்டி ஒருத்தி கல்யாணம் ஆயிட்டான்னு கேட்டா அவட்ட இப்படியேடி பதில் சொல்றது? ஏக்கா ஒருத்தி கல்யாணம் லேட்டா தான் பண்ணுவேன்னு சொன்னா அவகிட்ட இப்படியாக்க பேசுறது? சும்மா இருப்பியா? கல்யாணமே ஆகலன்ற, புருஷன் எங்க புள்ள எங்கன்றா, அதுல வேற ஸ்கூலுக்கு வேற போயிருக்குமா குழந்தை. ஒன்னு திருத்தவே முடியாது. 4 இடத்துக்கு வந்தாச்சு, 4 பேரை பார்த்து திருந்துவியேன்னு நினைச்சேன். இனிமேல் எங்கேயாவது கூப்பிட கொன்னே விடுவேன். கல்யாணம் நடக்கிறத பார்த்தாச்சு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிப்பான்னு பார்த்தா இவ புத்தக புழுவாவே இருந்து செத்து போவா போல. ஏக்கா உனக்கு கொஞ்சமான அறிவு இருக்காக்கா? ஏன்க்கா கோயிலுக்கு கூட்டு போனா கல்யாண வீட்டுக்கு கூட்டு போனா இப்படி இள வீட்டுக்குமே என்ன கூப்பிட்டு வந்து என் உயிர் எடுப்ப? ஏன்டி கல்யாண வீட்டுக்கு வராதவங்க கூட இளவு வீட்டுக்கு கண்டிப்பா வருவாங்க டி. நம்ம சொந்த பந்தம் எல்லாருமே இங்க வந்திருப்பாங்க டி. அவங்க அப்படியே 4 பேர் உன்னை பாப்பாங்கல்ல. 4 பேர் என்ன பாக்குறதுக்கு நான் என்ன எக்ஸ்பிரஷன் பொருளாக்கா? லூசு மாதிரி பேசாத டி. ஒழுங்கா வாயை முடிட்டு என் கூடவே வா. இப்படி ஆயிப்போச்சு ராணிக்கா. போன வாரம் கூட பார்த்தே நல்லா தானடி இருந்தாங்க. நேத்து நைட்டு கூட நல்லா தாங்க இருந்தாங்க. எல்லாரும் பத்தி விசாரிக்கும் போது உங்க தங்கச்சி பத்தி கூட விசாரிச்சாங்கக்கா. நம்ம மீனாவுக்கு எப்ப கல்யாணம் ஆகும்னு தெரியலையே. அவ கல்யாணத்தை பார்த்துட்டு தான் சாவேன்னு சொன்னாங்க. ஆனா இப்படி திடுதிப்புன்னு செத்து போயிட்டாங்களேக்கா. அட கிளவி, நல்ல வேலை சீக்கிரம் செத்தா. சாகும்போது கூட என் கல்யாணத்தை பத்தி பேசியிருக்கான்னா அவ செத்ததான் சரி. அத்தியா மீனா குமாரி, ஆச்சிக்கு உன் மேல எம்பட்டு பாசம்னு. நல்ல வேலை கிளவி செத்து போச்சு. ஒருவேளை உயிரோட இருந்துச்சுன்னா கல்யாணம் கல்யாணம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா நானே அடிச்சு கொன்னே போட்டிருப்பேன். அம்மாடியோ, இவ ரொம்ப டெரர் பீஸல்ல இருக்கா. என்ன ராணிக்கா, உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகணும்னு பாட்டி ரொம்ப ஆசையா சொன்னாங்க. தங்கச்சி எங்க இப்படி கோவப்படுறா? அவ அப்படிதான் எப்பவும் கலெக்டர்னு புலம்பிக்கிட்டே இருப்பா. முன்பக்கமா போங்கக்கா, அங்கதான் நம்ம சொந்தக்கார பையங்களோட அம்மா எல்லாரும் இருக்காளுங்க. எல்லா பையல்களும் படிச்சு நல்ல வேலை பார்க்க பையல்களோட அம்மாவா இருக்காங்க. அப்படியே தங்கச்சி ஒரு ரவுண்டு கூட்டு போனீங்கன்னா எவ்வளவு ஒருத்தி பொண்ணு கேப்பாக்கா. அதுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆடி முன்பக்கமா யாரோ இருக்காங்களா, அவங்க கிட்ட போய் சுக்கு விசாரிச்சுட்டு வந்துடலாம். சுக்கு விசாரிக்கங்க சாக்குல. எனக்கு கல்யாணம் பேசி முடிக்க போற அப்படித்தானே? ஆஹா, கலெக்டருக்கு படிக்க வேணும்னே கப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாலே. இங்க பாருக்கா, இந்த வீட்டுல இந்த கிழவி மட்டும் தான் செத்து போயிருக்கு. என்கிட்ட இன்னும் கல்யாண பேச்சு யாராவது எடுத்தீங்கன்னா ஒரு இளவு இல்ல 5-6 இளவு குடும்பத்துக்கு இந்த வீட்டுல. ஐயோ, நாம முதல்ல எஸ்கேப் ஆயிருவோம். உடம்பு வேற சரியில்லை. இந்த பிள்ளை லேசா பட்டு நடிச்சா பொட்டுன்னு போனாலும் போயிருவோம். நீ துக்க விசாரி இல்ல தூங்காம விசாரி, அதை பத்தில எனக்கு கவலை இல்ல. நான் ஒரு ஓரமா இருக்கேன். போகும்போது என்னை கூட்டிட்டு போ. யாருக்கிட்டே என்னை கூட்டிட்டு போய் பொண்ணு பார்க்க வச்ச மண்டையில குத்திடுவேன். கருமாரி வீட்டுல கூட நம்ம கல்யாணத்தை பத்தி தான் பேசுவாங்க போல. மீனா வாடி, நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தங்களுக்கு வளகாப்பு போயிட்டு வந்துடலாம். ஏக்கா ஒழுங்கு முறையா ஓடிடு. நான் உன் வீட்டுல இருக்கதான் வந்தேன். இன்னும் 4-5 நாள் இருக்கலாம் நினைக்கிறேன். நீ இன்னைக்கே என்னை ஊருக்கு கிளப்பிடுவ போல. ஏண்டி, அவங்க நம்ம வீட்டுக்கு தான் சொந்தம். நம்ம அண்ணன் அண்ணி எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. பாடி வளகாப்பு ஃபங்க்ஷன் தானே, போயிட்டு வந்துருவோம். உனக்கு கூட தெரியும் அந்த ஸ்ரீதேவிக்கு தான் வளகாப்பு. ஏக்கா ஸ்ரீதேவிக்கு வளகாப்போ மூதேவிக்கு வளகாப்போ அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. நான் வரலக்கா. சரி டி, கல்யாணத்தை பத்தி நான் பேச மாட்டேன், ஓகேவா? இப்படிதான் சொல்லி கூட்டிட்டு போவ. கல்யாண வீட்டுல போய் எல்லாரும் உனக்கு இன்னைக்கு வளகாப்புன்னு கேட்பாளுங்க. இது எனக்கு தேவையா? எம்மா தாயா ஆளை விடு. நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் வரல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.